ஜெபத்தை புறக்கணியாத தேவன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தழுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நம்ம ஜெபம் பண்ணணும்னா நம்ம ஜெபம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஒருவேளை ஜெபம்னாலே அது வேணும் இது வேணும்னு கேட்கறது மாத்திரம் ஜெபம் இல்லை. ஆண்டோடைய சமூகத்திலே வந்து நின்று எப்தா சொன்னானே, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். வெறுமனே ஆண்டவர்கிட்ட வந்து அது வேண்டும் இது வேண்டும் கேட்கறது மாத்திரம் ஜெபம் இல்லை, அவரோடு ஐக்கியம் கொள்வது ஜெபம். அவரிடத்தில் நம்முடைய மனதின் பாரங்களை கொட்டி விடுவது ஜெபம். அன்னாள் சொல்லுகிறாள், நான் என் இருதயத்தை எல்லாம் அவருடைய சந்நிதியிலே ஊற்றி விட்டேன். 1 சாமுவேல் 1:15 சொல்றான். வேதம் அப்படிதான் நம்மளை என்கரேஜ் பண்ணுது. நம்ம உள்ளத்துல உள்ளதெல்லாம் பாரங்களை நம்மளே சுமக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. அதை எல்லாத்தையும் அவர் மேல கொட்டிடணும், அவர் மேல வச்சிடணும் தான் அவர் விரும்புறாரு. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியார் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடு. ஒரு நாளும் நம்ம கவலையை நம்மளே சுமந்துக்கிட்டு, நம்ம பாரத்தை நம்மளே சுமந்துக்கிட்டு இல்லாம நம்முடைய சன்னிதானத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவது தான் ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஜபித்து விட்டு வந்து விட்டு அவனுடைய உலமையே லேசாகி விடுகிறது. அது மாத்திரம் நம்ம மறுமுனையிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் நாம் பதிலளிக்கிறார், நாம் உதவி செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார்.